நெல்லை பணக்குடி அருகே கடந்த ஆண்டு மாயமான இளம்பெண் 80 அடி ஆழ கால்வாயில் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், அவர் எந்த பகுதியில் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்? இது தொடர்பான விசாரணை பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள பலவூரை சேர்ந்த 28 வயதுடைய கயல்வெளி என்ற இளமண்ணுக்கு திருமணமாகிய நிலையில் கணவரை பிரிந்து தற்போது வாழ்ந்து வந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வீட்டில் இருந்த கயல்வெளி திடீரென மாயமானார். இது தொடர்பாக அவரது உறவினர்கள் பலவூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கயல்வெளி எங்கு மாயமானார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். பல மாதங்களாகியும் அவர் மாயமான வழக்கில் இருந்த நிலையில் வள்ளியூர் துணை சூப்பிரண்டு வெங்கடேசன் அறிவுறுத்தலின் பேரில் தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது கயல்வெளி பஜார் பகுதியில் வைத்து ஒரு பெண் உட்பட 4 பேர் அடங்கிய கும்பல் ஒரு காரில் அழைத்து சென்றது தெரிய வந்தது. அந்த காட்சிகள் அடிப்படையில் 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கயல்வெளி நகைக்காக கொலை செய்து தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் கயல்வெளியை கழுத்தை நிறுத்தி கொலை செய்து அந்த கும்பல் களக்காடு சேர்மது சாலையில் கங்கனாகுளம் அருகே உள்ள 80 அடி கால்வாய் பகுதியில் உடலை வீசி சென்றது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து துணை போலீஸ் சூப்பிரண்டு வெங்கடேசன் தலைமையிலான போலீசார் சேரன்மதை பகுதியில் உள்ள 80 அடி கால்வாயில் கயல்வெளி உடல் வீசப்பட்ட கால்வாயில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் சேரன்மதை தீயணைப்பு துறையினரும் அதை வரவழைக்கப்பட்டு கால்வாயில் இறங்கி தீவிரமாக தேடினர். தொடர்ந்து தற்போது கயல்வெளி எலும்புக்கூடாக, அதாவது மண்டை ஓடு, அந்த கயல்வெளியின் ஆடை உள்ளிட்டவற்றை கால்வாயிலிருந்து மீட்டுள்ளனர். மேலும் சில முக்கிய தடயங்கள் சிக்கியுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு மாயமான இளம்பெண் நகைக்காக கொலை செய்யப்பட்டு அவரது உடல் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.